கிறிஸ்துவுக்குள் அன்பார்ந்த தேவ ஜனங்களே, நாம் கண்களை மூடி ஆண்டவர் நோக்கி நாம் பார்ப்போம். அல்லேலூயா, கர்த்தருக்கு புதுப்பாட்டை பாடுங்கள். பரிசுத்தவான்கள் சபையிலே அவருடைய துதி விளங்குவதாக. இஸ்ரவேல் தன்னை உண்டாக்கினவரில் மகிழவும், சீயோன் குமாரர் தங்கள் ராஜாவில் களி கூறவும் கடவார்கள். அவருடைய நாமத்தை நடனத்தோடு துதித்து தம்புரத்தினாலும் கிண்ணறத்தினாலும் அவரை கீர்த்தனம் பண்ண கடவார்கள். கர்த்தர் தம்முடைய ஜனத்தின் மேல் பிரிய வைத்திருக்கிறார். சாந்த குணமுள்ளவர்களை ரட்சிப்பினால் அலங்கரிப்பார் என்பதை நாம் ஜெபிப்போம். நாங்கள் எப்பொழுதும் வந்தடையத்தக்க கண்மலையாய் இருக்கிற எங்கள் அன்பின் ஆண்டவரே, வானத்திற்கும் பூமிக்கும் சகல அதிகாரம் உள்ளவரே, ஒருவராய் பெரிய காரியங்களை செய்கிறவரே, நாங்கள் உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம். இந்த அற்புதமான நம்முடைய உயிர்த்தெழுந்த இந்த கால வேளையில இரக்கமுள்ள தகப்பனே, உம்மை ஆராதிக்கும்படி, உம்மை தொழுது கொள்ளும்படி தேவரீர் எங்களுக்கு கொடுத்த நல்ல சாக்கியத்திற்காக, கிருபைகளுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். கர்த்தாவே, இரக்கமுள்ள தெய்வமே, இதோ எங்களுக்கு கொடுத்திருக்கிற நல்ல சுகபலன் ஜீவனுக்காக, ஆயுசு நாட்களுக்காக எனக்கு ஸ்தோத்திரம். இப்பொழுதும் தேவரே, இந்த ஆராதனை நம்முடைய தெய்வீக கருத்தில் நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். இந்த ஆராதனை நீர் பொறுப்பெடுத்துக் கொள்ளும். இந்த ஆராதனை துவக்கத்திலிருந்து முடிவு பரிந்தும் உம்முடைய தெய்வீக பிரசன்னம், உடைய தெய்வீக ஆளுகை எங்கள் மத்தியில் இருந்து எங்களை வழிநடத்த வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம். நாங்கள் பாடப்போகிற பாடல்கள், சங்கீத பகுதிகள், உம்முடைய வார்த்தைகள் அத்தனை எங்களுக்கு ஆசீர்வாதமாய் மாற்றி தாரும். இரக்கமுள்ள தகப்பனே, இந்த ஆராதனையில கலந்து கொள்ளுகிறதான ஒவ்வொரு பிள்ளைகளையும் பேர் பேராய், தனித்தனியாய், குடும்பமாய் ஆசீர்வதிக்க வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆராதனைக்கு தடையாய் இருக்கிற எல்லா அந்தகார கிரியைகளையும் நாங்கள் ஆராதிக்கிற நசரனாகிய இயேசுவின் நாமத்தில் கடிந்து கொள்கிறோம். கர்த்தாவே, தடைகளை உண்டு பண்ணுகிற சாத்தானை உம்முடைய வல்லமுள்ள வசனத்துக்கு ஒப்பு கொடுக்கிறோம். நாங்கள் ஆவியோடும் உண்மையோடும் உம்மை தொழுது கொள்ள, விடுதலையோடு உம்மை தொழுது கொள்ள எங்கள் ஆண்டவர் எங்களுடைய இருதயத்தையும் செவிகளையும் விருத்த சேதனை செய்யும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த வேளையில எங்களிடத்தில் குற்றம் குறைகள் இருக்குமானால் ஒரு விசை எங்களுக்காக சிந்தப்பட்ட உம்முடைய குமாரனுடைய கல்வாரி சிலுவையின் ரத்தத்தினாலே கழுவி எங்களை சுத்திகரிக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்களுடைய சிந்தனைகள், எங்களுடைய பார்வைகள், எங்களுடைய யோசனைகள், எங்களுடைய விருப்பங்கள், எங்களுடைய திட்டங்கள், இவைகளில் உமக்கு விரோதமாய் நாங்கள் பாவம் செய்திருப்போமானால் ஒரு விசை எங்களுக்காக சிந்தப்பட்ட உம்முடைய கல்வாரி சிலுவையின் ரத்தத்தினாலே எங்களை கழுவி உள்ளங்காலந்து உச்சந்தர வரைக்கும் நீ சுத்திகரிக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம்ப்பா. அப்படி செய்ய போகிறதுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். செய்ததுக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இப்பொழுதும் தேவரே, நம்முடைய தேசத்தை நாங்கள் நினைவு கூர்கிறோம். ஆண்டவரே, எத்தனையோ மக்கள் பலவிதமான பாடுகளுக்கு மத்தியில், பலவிதமான கஷ்டங்களுக்கு மத்தியிலே ஆராதனையை ஆண்டவரே கடந்து போய் கொண்டிருக்கிறார்கள். அப்போ அப்படிப்பட்ட ஜனங்களை, அப்படிப்பட்ட உடைய பிள்ளைகளை ஆசீர்வதிக்கவும், அவருடைய கண்ணீரெல்லாம் துடைக்கவும், அவங்களுடைய கவலை பாரங்கள் எல்லாம் ஆண்டவரே நீக்கி போட வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த ஆராதனையில் உடைய தெய்வீக ஆறுதலும் தேறுதலும் உடைய மக்களுக்கு கடந்து வரும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்தியா மாத்திரமல்ல, உலகம் முழுவதும் இருக்கிற உடைய பரிசுத்தவான்களுக்காக நாங்கள் வேண்டிக் கொள்கிறோம். அவர்களை சமாதானத்துக்கு நேராக, அமெரிக்கையான சூழ்நிலைக்கு நேராக உடைய பிள்ளைகளை வழிநடத்த வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த ஆராதனை உடைய தெய்வீக கருத்தில் நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். துவக்கத்திலிருந்து முடிவு பரியந்தும் ஆவியானவருடைய தெய்வீக பிரசன்னம், உடைய தெய்வீக ஆளுகை, உடைய அசைவாடுதல் எங்கள் மத்தியில் கடந்து வந்து எங்களை வழிநடத்த வேண்டும் என்று அருள்நாதர் இயேசு கிறிஸ்துவின் விடையேறு பெற்ற நல்ல நாமத்தில் தாழ்மையோடு ஜெபத்தை எடுக்கிறோம். எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். நாம் யாவரும் எழுந்து நின்று நம்முடைய
பாடல் புஸ்தகத்தில் 333வது பாடலை நாம் பாடுவோம். சத்திய வேதம் பக்தரின் கீதம். வேதம் பக்தரின் கீதம், சுத்தர்கள் போகும் பாதையின் தீபம், உத்தம மார்க்கம் காட்டும் சத்திய வேதம். எத்தனை துன்பம் துயரம் வந்தும் பக்தனை தேற்றிடும் ஔஷதம் சத்திய வேதம். நீத்தம் விரும்பும் கர்த்தர் வசனம், சுத்த பசும்பும் தெரிந்திடும் தேன். நீத்தம் விரும்பும் கர்த்தர் வசனம், சுத்த பசும்பும் தெரிந்திடும் தேன். இதயம் மகிழும் கண்கள் தெளியும், இருண்ட ஆத்மா உயிரடையும் சத்திய வேதம். பேதைகளிடம் ஞானம் அருளும் வேத புத்தகம் மேன்மை தரும். பேதைகளிடம் ஞானம் அருளும் வேத புத்தகம் மேன்மை தரும். இரவும் பகலும் இதயம் தியானம், இனிமை தங்கும் தனிமையிலும் சத்திய வேதம். வேத பிரிய தேவ புதல்வர் சேதமடையா நடந்திடுவார். வேத பிரிய தேவ புதல்வர் சேதமடையா நடந்திடுவார். இலைகள் உதிரா மரங்கள் போல இவர்கள் நல்ல கனி தருவார் சத்திய வேதம். உள்ளம் உதிக்கும் உறுதியளிக்கும், கள்ளம் கபடெல்லாம் அகற்றும். உள்ளம் உதிக்கும் உறுதியளிக்கும், கள்ளம் கபடெல்லாம் அகற்றும். கடிந்து கொள்ளும் கரைகள் போக்கும், கனமடைய வழி நடத்தும் சத்திய வேதம். கர்த்தர் வசனம் வல்ல சமட்டி, கண்மலையும் நொறுங்கிடுமே. கர்த்தர் வசனம் வல்ல சமட்டி, கண்மலையும் நொறுங்கிடுமே. இதய நினைவை வகையாயருக்கும், இருபுறமும் கருக்குள்ளதே சத்திய வேதம். வானமகலும் பூமி அழியும், வேத வசனம் நிலைத்திருக்கும். வானமகலும் பூமி அழியும், வேத வசனம் நிலைத்திருக்கும். பரமன் வேதம் எனது செல்வம், பரவசம் நிதம் அருளும் சத்திய வேதம். பிரியமானவர்கள், நாம் சங்கீத பகுதிக்காக கடந்து போ. நம்மத்தில் திருச்சபை உதவிக்காரர் சகோதரர் கோதண்டன் அவர்கள்
99ஆம் சங்கீதம் 1 முதல் 9 வசனம் முடிய வாசிக்க கேட்போம். சங்கீதம் 99 1 முதல் 9 முடிய திருச்சபையாராக காணொளியின் வாயிலாக வாசிக்க கேட்பீர்கள். சங்கீதம் 99 1 முதல் 9 முடிய. கர்த்தர் ராஜரீகம் பண்ணுகிறார், ஜனங்கள் தத்தளிப்பார்களாக. அவர் கேருபீன்கள் மத்தியில் வீற்றிருக்கிறார், பூமி அசைவதாக. கர்த்தர் சீயோனில் பெரியவர், அவர் எல்லா ஜனங்கள் மேலும் உயர்ந்தவர். மகத்துவமும் பயங்கரமான உமது நாமத்தை அவர்கள் துதிப்பார்களாக, அது பரிசுத்தமுள்ளது. ராஜாவின் வல்லமை நீதியில் பிரியப்படுகிறது. தேவரீர் நியாயத்தை நிலைநிறுத்துகிறீர். நீர் யாக்கோபில் நியாயமும் நீதியும் செய்கிறீர். நம்முடைய தேவனாகிய கர்த்தரை உயர்த்தி அவர் பாதைப்படியிலே பணியுங்கள், அவர் பரிசுத்தமுள்ளவர். அவருடைய ஆசாரியரில் மோசேயும் ஆரோனும் அவர் நாமத்தை பற்றி கூப்பிடுவர்களில் சாமுவேலும் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டார்கள். அவர் அவர்களுக்கு மறு உத்தரவு அருளினார். மேக ஸ்தம்பத்திலிருந்து அவர்களோடு பேசினார். அவர்கள் அவருடைய சாட்சி பிரமாணங்களையும் அவர் தங்களுக்கு கொடுத்த கட்டளையும் கை கொண்டார்கள். எங்கள் தேவனாகிய கர்த்தாவே, நீர் அவர்களுக்கு உத்தரவு அருளினீர். நீர் அவர்களுக்கு கிரியை நிமித்தம் நீதி சரிக்கட்டின போதிலும் அவர்களுக்கு மன்னிக்கிற தேவனாயிருக்கிறீர். நம்முடைய தேவனாகிய கர்த்தரை உயர்த்தி அவருடைய பரிசுத்த பருவத்திற்கு நேராக பணியுங்கள். நம்முடைய தேவனாகிய கர்த்தர் பரிசுத்தமுள்ளவர் என்பதாக. ஆமீன். கர்த்தருக்கு பிரியமான தேவ ஜனங்களே, நாம் கர்த்தருடைய வார்த்தைக்காக கடந்து போகிறோம். கர்த்தருடைய வார்த்தைக்காக நம்மத்தில் நம்முடைய திருச்சபை உதவிக்காரர் குமார் அவர்கள் நம்மை ஜபத்தில் வழி நடத்துவார்கள். எங்கள் அதிகமாக நேசிக்கிற எங்கள் பரிசுத்தமான அன்பு தகப்பனே, இந்த மனமகிழ்ச்சியான இந்த காலை வேலைக்காக உன்னை துதிக்கிறோம், சோத்திரிக்கிறோம், நடு செலுத்துகிறோம். அப்பா, இந்த காலை வேலையிலே கூட ஆண்டவரே, உன்னுடைய பிள்ளைகளாக நாங்கள் ஒன்றாய் கூடி ஆண்டவரே உன்னை தொய்து கொள்ளும்படியாக நாங்கள் வந்திருக்கிறோம். உன்னை ஆராதிக்கும்படியாக நாங்கள் வந்திருக்கிறோம் சுவாமி. ஆமாண்டவரே, இந்த பரிசுத்தமான அந்த ஓய்வு நாளிலே உன்னுடைய பிள்ளைகளாக நாங்கள் ஒன்றாய் கூடி ஆண்டவரே உன்னை தொய்து கொள்ள வந்த எங்களை கூட சுவாமி, ஆண்டவரே உன்னை தொய்து கொள்வதற்கான தகுதிகள் எங்களுக்கு நீ தார்மடியாக நாங்கள் செபிக்கிறோம். ஆண்டவரே, எங்களை நீ பரிசுத்தப்படுத்தோ, எங்களை ஒருமனப்படுத்தோ, எங்களை தகுதிப்படுத்தும்படியாய் உன் சமூகத்திலே நாங்கள் தாய்த்து ஒப்பு கொடுக்கிறோம் சுவாமி. இதோ இந்த ஆராதனையிலே கூட சுவாமி ஆண்டவரே உன்னுடைய சத்தியத்தை கேட்கும்படியான ஒரு நேரத்தை ஏற்படுத்தின உடைய கிருபைக்காக நாங்கள் நடு செலுத்துகிறோம் சுவாமி. இந்த சத்திய வசனத்தை நாங்கள் கேட்கும்போது ஆண்டவரே எங்களுடைய சிந்தனைகளை சிதறவிடாதபடி சுவாமி ஆண்டவரே உன்னையே சிந்தித்து ஆண்டவரே செயல்படக்கூடிய கிருபை எங்களுக்கு நீ தாரும்படியாக செபிக்கிறோம். பேச போகிற தாசரையை மறைத்து ஆவியானவரே நீர் பேசும்படியாக நாங்கள் வேண்டிக் கொள்கிறோம் சுவாமி. பேசுகிற தாசரை பேசுகிற ஒவ்வொரு வார்த்தைகளும் ஆண்டவரே 30, 60, 100 பலன் கொடுக்கிற வார்த்தைகளாக நீ செயல்படும்படியாக நாங்கள் வேண்டிக் கொள்கிறோம் சுவாமி. அது மட்டும் இல்லாதபடி ஆண்டவரே எங்களுடைய தேசத்திற்காக செபிக்கிறோம். பரிசுத்த ஆவியானவரே எங்கள் தேசத்தை கூட உன் பொன் பாதத்திலே நாங்கள் அர்ப்பணிக்கிறோம் சுவாமி. எங்கள் தேசத்தின் மூலமாய் ஆண்டவரே இந்த கொள்ளை நோய் மூலமாய் பாதிக்கப்பட்ட ஒவ்வொரு குடும்பத்திற்காக செபிக்கிறோம். ஏசப்பா, அந்த குடும்பத்தை கூட நீர் சந்தியும் ஆண்டவரே, நீர் சந்தியும். பாதிக்கப்பட்ட ஒவ்வொரு குடும்பங்களிலும் உங்களுடைய கிருபை இருக்கும்படியாக செபிக்கிறோம். ஆண்டவரே, அந்த பிள்ளைகளுக்கு போதுமான சுகத்தை தாரும் ஆண்டவரே, பலத்தை தாரும், மன தைரியத்தை தாரும் ஆண்டவரே. அது உண்மையான தேவன் யார் என்று உணர்ந்து கொள்ளக்கூடிய கிருபை அவர்களுக்கு நீர் கட்டளை நாங்கள் வேண்டிக் கொள்கிறோம் சுவாமி. அது மட்டும் இல்லாதபடி அநேக தேசங்களிலே கூட சுவாமி ஆண்டவரே இந்த கொள்ளை நோயினாலே பாதிக்கப்பட்ட ஒவ்வொரு தேசத்தையும் உடைய பாதத்திலே நாங்கள் அர்ப்பணிக்கிறோம் சுவாமி. அப்படிப்பட்ட தேசத்தை கூட நீ ஆசீர்வதியும், பலப்படுத்தும், ஆறுதல்படுத்தும், வழிநடத்தும்படியாக செபிக்கிறோம். எங்கள் தேசத்தின் முதலமைச்சருக்காக செபிக்கிறோம். ஒவ்வொரு அதிகாரிகளுக்காக நாங்கள் செபிக்கிறோம் சுவாமி. தேவனாகிய கர்த்தர் அந்த அதிகாரி கண்களிலே ஆண்டவரே உடைய கிருபை இருக்கும்படியாக செபிக்கிறோம். ஆண்டவரே, பாதிக்கப்பட்ட
ஒவ்வொரு குடும்பங்களிலும் ஆண்டவரே தேவையான பணிவிடைகளை செய்ய, உதவி செய்ய ஆவியானவர் அப்படிப்பட்ட ஒரு கிருபையிலே செயல்பட நீ உதவி செய்ய முடியா நாங்கள் வேண்டிக் கொள்கிறோம். தொடர்ந்து உடைய பிரசனம் ஆண்டவரே எங்கள் தேசத்து மேல் இறங்க முடியா நாங்கள் வேண்டிக் கொள்கிறோம். நீரே எங்களோடு கூட இருந்து நடத்திக் கொள்ளும். இயேசு நாமத்தினாலே கேட்கிறோம் எங்கள் ஜீவனில் நல்ல பிதாவே, ஆமீன். கிறிஸ்துவுக்குள் அன்பார்ந்த தேவ ஜனங்களே, கடந்த வாரத்தில் நாம் யோபு கடவுளுடைய சமூகத்தில் அவன் தனிமைப்படுத்தப்பட்ட ஒரு சூழ்நிலையில் யோபை பற்றி நாம் தியானித்தோம். யோபு தனிமைப்படுத்தப்பட்ட சூழ்நிலையில் எப்படிப்பட்ட ஆவிக்குரிய பண்புகளை வெளிப்படுத்தினான் என்பதை நாம் பார்த்தோம். பலவிதமான பாடுகளுக்கு மத்தியிலும் வேதனைகளுக்கு மத்தியிலும் தேவனை உண்மையோடு தொழுது கொள்கிற ஒரு அனுபவத்தை யோபு வெளிப்படுத்தினான் என்பதை பார்த்தோம். இன்றைக்கு அந்த யோபை பற்றி சிந்திப்பதற்கு முன்பாக ஒரு சிறிய முகவுரை உங்கள் பத்திரம் நான் சொல்லி கடந்து போக விரும்புகிறேன். அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, யோபுனுடைய வாழ்க்கையை நீங்கள் ஆவியானவரால் உந்தப்பட்டு ஆவிக்குரிய கண்ணோட்டத்தோடு நீங்கள் அவனுடைய வாழ்க்கையை கூர்ந்து கவனிப்பீர்கள். ஆனால் அவன் வாழ்க்கையை நம்பி வாழ்ந்தவன் அல்ல. யோபு தன்னுடைய வாழ்வை நம்பினவன் அல்ல, தனக்கு வாழ்வை கொடுத்த கடவுளை அவன் நம்பி வாழ்கிற மனுஷனாக இருந்தான். 2, ஒரு மெய் விசுவாசியாக யோபுனுடைய வாழ்விலே நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய மாபெரும் உண்மை, யோபுனுடைய நம்பிக்கை, கடவுள் நம்பிக்கை விசுவாசத்தை ஆதாரமாக கொண்டிருந்தது. யோபுனுடைய விசுவாசம் கர்த்தருடைய சத்தியத்தையும் அவருடைய வாக்கு தத்தத்தையும் ஆதாரமாய் கொண்டிருந்தது. நீங்கள் ஒன்றை கவனிக்க வேண்டும். போன வாரத்தில் நாம் அதை படித்தோம். வரமாகிய விசுவாசம், கனியாகிய விசுவாசம். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, யோபுனுடைய வாழ்க்கையில் அவனுடைய நம்பிக்கை விசுவாசத்தை ஆதாரமாய், விசுவாசத்தை அஸ்திவாரமாக கொண்டது. யோபுனுடைய விசுவாசம் கடவுளுடைய வார்த்தையையும் அவருடைய வாக்கு தத்தத்தையும் ஆதாரமாக, அடிப்படையாக கொண்டிருந்தது. அதனால்தான் யோபுனுடைய விசுவாசம் அவ்வளவு சீக்கிரம் சாத்தானால் அசைத்து பார்க்க முடியவில்லை. ஏன்? அவனுடைய விசுவாசம் கர்த்தருடைய வார்த்தையை சார்ந்திருந்தது. கர்த்தருடைய வார்த்தையின் மூலமாய் வராத எந்த விசுவாசமும் அது பேய் விசுவாசம், சாத்தானுடைய விசுவாசம். சரி, கர்த்தருடைய வார்த்தை, நம்முடைய விசுவாசம் கர்த்தருடைய வார்த்தையை மையமாய் கொண்டு இருக்குமானால் வெற்றி உள்ள வாழ்க்கைக்கு அது ஆதாரமாய் இருக்கும். நீங்க ஒன்றை மறந்து விடக்கூடாது. வெற்றி உள்ள விசுவாச வாழ்க்கை செய்கிறவன் சாவதில்லை. கோழையான விசுவாசி வாழ்வதில்லை. வெற்றி உள்ள விசுவாசி சாவதில்லை. கோழையான விசுவாசி வாழ்வதில்லை, வாழ முடியாது. ஆனா விசுவாசியா இருக்க முடியும். பொதுவான விசுவாசத்தை வைத்து அவங்க ஒரு விசுவாசியாக இருக்க முடியும். அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, இப்படி இருப்பதுக்கு என்ன காரணம்? நீங்க ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும். இந்த வேதாகமத்தை கடவுள், அந்த வேதத்துக்கு இந்த வேதத்தின் வெளிப்பாடுகள் 2 உண்மைகள் இருக்கிறது. இந்த வேதத்தை பற்றியான வெளிப்பாட்டில் 2 உண்மை இருக்கிறது. என்ன உண்மை? எபிரேய மொழியில தேவனுடைய எழுதப்பட்ட தேவனுடைய வார்த்தை என்றால் எபிரேய மொழியில
லோகோஸ். அது எழுதப்பட்ட வார்த்தை லோகோஸ். இந்த எழுதப்பட்டிருக்கிற அவருடைய வார்த்தை ஆவியாயும் ஜீவனாயும் ஒரு மனுஷனுடைய ஆத்துமாவிலும் சிந்தையிலும் நிரப்பப்படும் பொழுது அது ரேமாவாக மாறுகிறது. உயிருள்ள வார்த்தையாக மாறுகிறது. இன்றைக்கு ஏன் நிறைய விசுவாசிகளுடைய வாழ்க்கையில யோபை போல உறுதியான விசுவாசம் உள்ளவனாய் இருக்க முடியவில்லை என்றால், அவனுடைய வாழ்க்கையில லோகோஸ் இருக்கிறது, கர்த்தருடைய வசனம் இருக்கிறது. எங்க இருக்குது? பைபிள்ல இருக்குது, வீட்டில் கேலண்டர்ல இருக்குது, பாக்கெட்ல கேலண்டர் டைரி இருக்குது, வாக்கு தத்துவம் போர்டு இருக்குது. வாக்கு தத்துவத்தை தான் நம்ம நாட்டில் பஞ்சம் இல்லையே. வாக்கு தத்தங்கள் ஒவ்வொரு வருஷமும் வாக்கு தத்தம், அதுல எந்த ஒரு குறையும் இல்லை. இதுக்கு பேர் எழுதப்பட்ட தேவனுடைய வார்த்தை, அவ்வளவுதான். அது லோகோஸ். வார்த்தை வார்த்தையாகவே இருக்கிறது. அந்த எழுதப்பட்ட தேவனுடைய வார்த்தை உயிருள்ளதாய் ஜீவனுள்ளதாய் தசையான இருதயத்தில் எழுதப்பட்டு ஆவினால் எழுதப்பட்டு அவன் ஆத்துமாவிலும் சிந்தையிலும் கர்த்தருடைய வார்த்தையினால் அவன் நிரப்பப்படும் பொழுது அது ரேமாவாக மாறுகிறது, உயிருள்ள வார்த்தையாக மாறுகிறது, உயிர்ப்பிக்கிற வார்த்தையாக மாறுகிறது, அவனை செயல்படுத்துகிற வல்லமுள்ள வசனமாக அது மாறுகிறது. யோபுக்குள்ள இது ரெண்டும் இருந்தது. எழுதப்பட்ட கர்த்தருடைய வார்த்தை ஜீவனுள்ள வார்த்தையாக அவன் வாழ்க்கையில நடைமுறையில அவன் வாழ்க்கையில அவனை பயன்படுத்தினார், அவனை பலப்படுத்தினது. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, தயவு செய்து உங்க வாழ்க்கையில கர்த்தருடைய வசனம் லோகோஸா இருக்குதா, ரேமாவாக மாறி இருக்கிறதா? காலண்டரெல்லாம் இருக்குது, நல்லது தானே. கேலண்டர் இருக்குது, நல்லது. வீட்டில் பைபிள் இருக்கிறது ரொம்ப நல்லது. இப்படி பைபிளும் கேலண்டரும் உங்க வீட்டில் இருக்கிறதுனால இந்த பொல்லாத சாத்தானுடைய சோதனையிலும் அவனுடைய தந்திரத்திலிருந்து உங்களால் தப்பித்துக் கொள்ள முடியாது. உங்களை விழுத்துவான், உங்களை தோல்வடைய செய்வான். ஈஸியா அவனால் முடியும். அவன் வசனத்துக்கு, எழுதப்பட்ட வசனத்துக்கு அவன் பயப்படுவதில்லை. இருதயத்திலிருந்து வருகிற வசனம், உயிர்ப்பிக்கப்பட்ட வசனம் மனிதனுடைய இருதயத்தை உயிர்ப்பித்து அவன் இருதயத்தில் எழுதப்பட்ட வசனத்துக்கு அவன் நடுங்குகிறான், சாத்தான் நடுங்குகிறான். சாத்தான் இயேசுவை சோதிக்கும் போது அவன் வஞ்சிக்கிற வார்த்தைகளை பேசும்போது இயேசுவினுடைய உள்ளத்திலிருந்து கர்த்தருடைய வசனம் துள்ளி வெளியே வந்தது. கர்த்தருடைய வசனத்துக்கு முன்னால அவன் நிற்க முடியாது, அவன் தோற்று போனான். இயேசு ஜீவனுள்ள சத்தியத்தின் மூலமாக சாத்தானை ஜெயித்தார். கேட்டுக்கொண்டிருக்கிறார் மேல தேவ ஜனங்களே, நீங்களும் நானும் வசனத்தை படிப்பது நல்லது, வேதாகமத்தை வைத்திருப்பது நல்லது. ஆனா அந்த வசனம் உன் வாழ்க்கையில லோகோஸா இருக்கிறதா, இல்ல ரேமாவாக மாறி இருக்கிறதா? ரொம்ப முக்கியம். சரி, இன்றைக்கு நாம் யோபு புத்தகத்தை நாம் திருப்பிக் கொள்வோம். யோபுடைய புத்தகம், யோபுடைய சரித்திர புத்தகம் 1ஆம் அதிகாரம் 1வது வசனத்தை வாசிக்கலாம். ஊர் தேசத்திலே யோபு என்னும் பேர் கொண்ட ஒரு மனுஷன் இருந்தான். அந்த மனுஷனும் உத்தமனும் சன்மார்க்கனும் தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகுமாய் இருந்தார். அருமையான தேவனுடைய பிள்ளைகள், ஒரு மனிதனுடைய அறிமுகம், ஒரு மனிதனை பரிசுத்த ஆவியானவர் இந்த முழு உலகத்துக்கும் வேதத்தின் மூலமாக அறிமுகப்படுத்துகிறார். அவர் அறிமுகப்படுத்தும் பொழுது இந்த யோபை பற்றி சொல்லும் போது மிக உன்னதமான உயர்குலத்தின் குணத்தை பற்றி பேசுகிறார். உன்னதமான குணங்கள், அவன் வாழ்க்கையில் இருந்த ஆவிக்குரிய கனிகளை பற்றி பேசுகிறார். அவன் எப்படிப்பட்டவனாய் இருந்தானா, அந்த மனுஷன் உத்தமனும்
சன்மார்க்கனும் தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகுறவனுமாயிருந்தான். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த உலகத்தில் இந்த உலகம் ரொம்ப ரொம்ப சின்னதாயிடுச்சுங்க. அதுக்கு காரணம் மனிதனுடைய அறிவு. இந்த உலகத்தை சுருக்கி விட்டான். காலையில் தமிழ்நாட்டில் டிஃபன் பண்ணிட்டு நைட்டில் இன்னொரு நாட்டில் போயிட்டு டின்னர் பண்ணுறாங்க. இங்கே அலோன்னா அடுத்த லேட்டெல்லாம் கிடையாது, அடுத்த செகண்டு அமெரிக்காவில் அலோன்னு கேட்குதுங்க. மனிதனுடைய அறிவு, மனிதனுடைய திறமை, மனிதனுடைய ஞானம் இந்த உலகத்தை சுருக்கி விட்டது, உலகத்தின் எல்லையை சுருக்கி விட்டது. ஆனால் கடவுள் இந்த மனுக்குலத்தை, மனுஷனுடைய ஞானத்தையும் அவன் அறிவார்ந்த உலகத்தையும் எப்படி பார்க்குற தெரியுமா? யோபு இப்படிதான் அறிமுகப்படுத்துகிறார். அவன் உத்தமனும் பொல்லாப்புக்கு பயந்து விளங்குகிறவனுமான தேவ மனுஷன் அப்படிதான் அறிமுகப்படுத்துகிறார். ஆனால் கடைசி காலத்தில் ஜனங்கள் எப்படி இருப்பார்கள், அவங்களை எப்படி அறிமுகப்படுத்துகிறார் தெரியுமா? வாசிங்களேன், 2 தீமோத்தேயு 3ஆம் அதிகாரம் 1-4 வரைக்கும் இந்த உலக மக்களை கடைசி காலத்தில் இப்படி இருப்பார்கள் என்று கடவுள் அறிமுகப்படுத்துகிறார். மேலும் கடைசி நாட்களில் கொடிய காலங்கள் வரும் என்று அறிவாயாக. மேலும் கடைசி நாட்களில் கொடிய காலம் வரும் என்று அறிவாயாக. எப்படி எனில் மனுஷர்கள் தற்பிரியராய். நல்ல ஞாபகம் வச்சுக்கணும், மனுஷர்கள். இங்கே யோபை பற்றி அறிமுகப்படுத்தும் போது ஒரு உன்னதமான தெய்வீக குணங்களை ஆண்டவர் அந்த மனுஷனுக்கு அடையாளமாக அறிமுகப்படுத்தினார். ஆனால் கடைசி காலத்தில் ஞானிகள், செல்வந்தர்கள், பிரதமர், அழகான நடிகர்கள், பெரிய பெரிய சயின்டிஸ்ட், இவங்களெல்லாம் ஆண்டவர் எப்படி அறிமுகப்படுத்துறார் தெரியுமா? கடைசி காலங்களில் ஜனங்கள் எப்படி இருப்பார்களா? தற்பிரியராயும் பண பிரிய. தயவு செய்து கேட்டுக்கொண்டிருக்கிற விசுவாசிகளே, தெய்வ பயத்தோடு கேளுங்கள். இந்த லிஸ்ட்ல நீ இருக்கிறியா, நான் இருக்கிறான்னு முடிவு பண்ணணும். யோபு இந்த லிஸ்ட்ல இல்லைங்க. ஆனா யோபுக்கு எல்லாம் இருந்தது, ஆனா இந்த லிஸ்ட்ல அவன் வரல. வேதம் சொல்லுகிறது, தற்பிரியராயும் பணப்பிரியராயும் வீம்புக்காரராயும் அகந்தை உள்ளவர்களாயும் தூஷிக்கிறவர்களாயும் தாய் தகப்பன்மார்களுக்கு கீழ்ப்படியாதவர்களாயும் நன்றி அறியாதவர்களாயும் பரிசுத்தம் இல்லாதவர்களாயும் சுபாவ அன்பில்லாதவர்களாயும் இணங்காதவர்களாயும் அவதூறு செய்கிறவர்களாயும் இச்சை அடக்கும் சுய கட்டுப்பாடு இல்லாதவர்களாயும் கொடுமை உள்ளவர்களாயும் நல்லவர்களை பகைக்கிறவர்களாயும் துரோகிகளாயும் துணிகரம் உள்ளவர்களாயும் இருமாப்பு உள்ளவர்களாயும் தேவனுடைய பிரியராயிராமல் சுகப்போக பிரியராயும் இருப்பார்கள். எவ்வளவு பெரிய ஒரு பயங்கரமான மனித அறிமுகம். இவர்கள் தான் ஞானிகள், பெரிய பெரிய சயின்டிஸ்ட், செல்வந்தர்கள், ஜனாதிபதி, நாகரிகத்தை பற்றி பேசுகிறவர்கள். ஆனா இவர்களை பற்றி தான் கடைசி காலத்துல இப்படிப்பட்ட மக்கள் எப்படி இருப்பார்களா? இப்படிப்பட்ட கொடூரமான மக்களாக இருப்பார்கள். அப்படிப்பட்ட கொடூரமான மனிதனாக யோபு அறிமுகப்படுத்தப்படவில்லை. அவனை பற்றி அறிமுகப்படுத்தும் பொழுது அவன் தேவ பிரியனாய், பரிசுத்தத்தை நேசிக்கிறவனாய், பொல்லாப்புக்கு பயப்படுகிறவனாய், தாழ்மை உள்ளவனாய், பொறுமை உள்ளவனாய், எல்லாவற்றையும் சகித்துக் கொள்ளுகிறவனாய், கடவுளை மாத்திரமே மகிமைப்படுத்துகிறவனாக அவன் காணப்பட்டான். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, யோபனுடைய வாழ்க்கையின் அந்த அவனுடைய வரலாற்றின் துவக்கமே ஒரு அற்புதமான அறிமுகம். அவன் ஆவியின் கனி நிறைந்த வாழ்க்கையை செய்த அன்பு. அப்படி சொல்லிட்டு 2வது வசனத்தில் அவர் ஆரம்பிக்கிறார். என்ன ஆரம்பிக்கிறார்?
அவனுக்கு 7 குமாரரும் 3 குமாரத்திகளும் பிறந்தார்கள். 3 குமாரத்திகளும் பிறந்தார்கள். அது போதும். அதுக்கு பிறகு நீங்க கையில் உங்க வேதாகம் இருக்கிறது. அவனுக்கு எவ்வளவு செல்வங்கள் இருந்தது, எவ்வளவு வேலையாட்கள் இருந்தார்கள். இப்போ யோபை மாதிரி ஒரு செல்வந்தன் ஒருவேளை சென்னையில் இருக்க முடியுமானா இருக்க முடியாது. ஏன்னா அவனுக்கு அவ்வளவு ஆடு மாடுகள், ஒட்டகங்கள், அதுக்கெல்லாம் இடம் பத்தாதுங்க. ஒருவேளை அந்த சென்னை நகரத்தளவு கூட அவனுக்கு வயலும் அவனுடைய நிர்வாகமும் இருந்திருக்க முடியும். ஒரு பெரிய சிற்றரசன். கடவுள் அவனை அவ்வளவாய் ஆசீர்வதித்திருந்தார். ஏன் அவனை அவ்வளவா ஆசீர்வதித்தார்? அந்த ஆசீர்வாதத்தினாலே ஒரு காலம் அவன் வஞ்சிக்கப்பட மாட்டான் என்பது கடவுளுக்கு தெரியும். அவன் ஆசீர்வாதத்தை நம்பி வாழ்கிறவன் அல்ல, அவன் ஆசீர்வாதத்துக்காக வாழ்கிறவன் அல்ல. நான் நிறைய நேரங்களில் அன்பான விசுவாசிகளுக்கு நான் சொல்லுகிற தாழ்மையான வேண்டுகோள், கடவுளிடத்தில் நீங்கள் ஜெபம் செய்யுங்கள். உங்களுடைய ஆசைகளை நிறைவேற்றுவதற்கு ஒரு காலம் உங்களுடைய ஆசைகளை நிறைவேற்றுவதற்கு உங்களுடைய ஜெபத்திற்கு பதில் கொடுக்க மாட்டார். உங்கள் ஆசைகளை அவர் நிறைவேற்றவே மாட்டார். உங்களுடைய ஆசைகளை கேட்கவே மாட்டார். அந்த ஜெபத்தை அருவருக்கிறார். ஆனால் நீங்கள் ஒரு மெய் விசுவாசியாக உங்களுடைய தேவைகளை கேளுங்கள். கண்டிப்பாக உங்களுடைய ஜெபத்துக்கு அவர் பதில் கொடுப்பார். அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, யோபு அவனுடைய செல்வத்தையோ அவனுடைய ஆஸ்தியோ அவனுடைய வருமானத்தையோ அவன் நம்பி வாழவில்லை. ஆண்டவர் அளவில்லாமல் அவனை ஆசீர்வதித்தார். ஏன்? அந்த ஆசீர்வாதத்தின் மூலமாய் அவன் கடவுளை மகிமைப்படுத்தினான். கொடுங்கள் அப்பொழுது கொடுக்கப்படும் என்று சொல்லுகிறார். கேளுங்கள் அப்பொழுது கொடுக்கப்படும் என்று சொல்லுகிறார். ஏன்? இவர்கள் கொடுப்பதை நம்பி வாழ்கிறவர்கள் அல்ல, கொடுக்கிறவரை நம்பி வாழ்கிறவர்கள். நான் தான் கிறிஸ்தவர்கள் இன்றைக்கு நிறைய நேரங்களில் ஜபம் பண்றாங்க. ரொம்ப நல்லதுங்க. ஜபம் 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 ரொம்ப நல்லது. எனக்கு தெரியும், நிறைய விசுவாசிகளை பார்த்திருக்கிறேன், நிறைய விசுவாச சகோதரர்களை பார்த்திருக்கிறேன். நான் பார்த்த அநேக விசுவாசிகள் ஜபத்தை நம்புகிற விசுவாசிகள், ஜபத்தை நம்புகிறவர்கள், ஜபத்தை கேட்கிற கர்த்தரை நம்புகிறவர்கள் அல்ல. இது ரொம்ப ஆபத்து. சில பேர் சொல்றாங்க, நான் 1 மணி நேரம் முட்டி போட்டு ஜெபம் பண்ண பாஸ்டர், பிரச்சனையெல்லாம் தீர்ந்துடும். நான் உபவாசம் இருந்தேன்னா இந்த பிரச்சனையெல்லாம் தீர்ந்துடும். அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, ஜபத்தை நம்புகிறவன் ஒரு காலம் தேவனுடைய சித்தத்தை அறிய முடியாது. ஜபம் என்பது நான் ஆண்டவரோடு கூட தொடர்பு கொள்வதற்கு கடவுள் ஏற்படுத்தின ஒரு உன்னதமான வழி. ஆண்டவரோடு கூட உறவு கொள்வதற்கு கடவுள் கொடுத்த உன்னதமான ஒரு கருவி ஜபம். அவ்வளவுதான். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த யோபு நீங்க வாசிங்களேன். யோபு 1ஆம் அதிகாரம் 5வது வசனத்தை வாசிக்கலாம். விருந்து செய்கிற அவருடைய நாள்முறை முடிகிற போது யோபு, ஒருவேளை என் குமாரர் பாவம் செய்து தேவனை தங்கள் இருதயத்திலே தூசித்திருப்பார்கள் என்று சொல்லி அவர்களை அழைத்தனுப்பி பரிசுத்தப்படுத்தி அதிகாலமே எழுந்து அவர்கள் எல்லாருடைய இலக்கத்தின்படியையும் சர்வாங்க தகன பலிகளை செலுத்துவான். அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, நீங்கள் ஒரு விஷயத்தை புரிந்து கொள்ள வேண்டும். போன வாரத்தில் கூட பார்த்தோம், யோபு மெய் ஞானத்தை அறிந்தவன். வெறும் ஞானம் அல்ல, உலக ஞானம் அல்ல, மெய் ஞானம். அந்த மெய் ஞானம் என்பது கடவுளாக இருக்கிறார். கடவுள் நீங்க புரிந்து கொள்ள வேண்டும். இந்த மெய் ஞானத்தை அறிந்த யோபு, அவனுக்கு அதிகமான கவலையும் பாரமும் அவனுடைய உன்னிப்பான கவனமும் அவனுடைய முழு கவனமும் சொத்து மேல இல்லை. எவ்வளவு சொத்து அவனுக்கு, ஆடு மாடுகள், பெரிய நிர்வாகம், அது மேல இல்லைங்க. அது மேல இல்லைன்னா அதை விட்டுட்டான்னு சொல்ல வரல. அதை விட
தன்னுடைய நிறைய பேர் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா பிஸ்னஸ்ன்னு போயிட்டாங்கன்னா பிஸ்னஸுக்கு அதிக முக்கியத்துவம், வேலைன்னு வந்துட்டா வேலைக்கு ரொம்ப முக்கியத்துவம். யோபு தன்னுடைய வாழ்க்கையில கடவுள் கொடுத்திருக்கிற எண்ணி முடியாத செல்வங்கள், செழிப்புகள், அதன் மேல அவனுடைய கவனம் முதல் தரமாக இல்லை, முதன்மையாக இல்லை. கர்த்தர் கொடுத்த அற்புதமான குடும்பத்தின் மேல், உறவுகளின் மேல் அவனுடைய முழு கவனமும் இருந்தது. உறவுகள் ரொம்ப முக்கியம். அருமையான சகோதரியே, சகோதரனே, உறவுகள் ரொம்ப முக்கியம். நீங்கள் உறவுகளை ஆவிக்குரிய ரீதியாக பார்க்காவிட்டால் நீங்கள் பெற்றிருக்கிற அத்தனை உறவுகளும் உங்களுக்கு வேதனையும் துக்கமாக மாறிவிடும். எந்த உறவுகளின் மூலமாக நீ தேவனை மகிமைப்படுத்த முடியாது. ஆவிக்குரிய ரீதியாக நீ பார்க்க வேண்டும். அது உன் பிள்ளைகளா இருக்கட்டும், உன் மனைவியா இருக்கட்டும், உன் கணவனா இருக்கட்டும், ஆவிக்குரிய ரீதியாக அவர்களை பாருங்கள். தான் போன வார்த்தை பார்த்தோம். கர்த்தர் கொடுத்த பிள்ளைகள், கர்த்தர் கொடுத்த மனைவி, கர்த்தர் கொடுத்த கணவன். ஆவிக்குரிய ரீதியாக உன் கணவனை பார்க்கும்போது உன் உள்ளத்திலிருந்து அவ்வளோ கனத்துக்குரிய ஒரு கணவனாக அவர் காணப்படுவார், கனத்துக்குரிய மனைவியாக அவள் காணப்படுவார், கனத்துக்குரிய தகப்பனாக அவர் காணப்படுவார். என் ஆவிக்குரிய ரீதியா பார்க்காமல் உலக பிரகாரமாய் பார்ப்பீர்களானா ரொம்ப கஷ்டம். அந்த உறவுகள் உங்களுக்கு ஆரோக்கியமா இருக்காது. அது ஆவிக்குரிய ஆரோக்கியமாக உங்க வாழ்க்கையில ஒரு காலம் தேவனை மகிமைப்படுத்தாது. இவன் எப்படி பார்த்தான் தெரியுமா? தன்னுடைய பிள்ளைகள் பாவம் செய்யல. யோபுக்கு மெய் ஞானம் தெளிந்த புத்தி அவனுக்கு கொடுத்தது. குடும்பத்தை குறித்த ஒரு அற்புதமான சிந்தனை அவனுக்கு கொடுத்தது. சாட்சி உள்ள குடும்பத்தை நடத்த வேண்டும் என்றால் நீங்கள் யோபை போல மெய் அறிவை, மெய் ஞானத்தை பெற வேண்டும். என்ன மெய் ஞானம்? அவன் பார்க்கிறான், ஒருவேளை என்னுடைய பிள்ளைகள் இருதயத்தில் பாவம் செய்திருப்பார்களோ. நல்ல ஞாபகம் வச்சுனாங்க. யோபுக்கு தெரியும் பாவம் என்பது செயல் அல்ல, சிந்தையில இருக்கிறது. அதான் மெய் அறிவு, மெய் ஞானம். பாவம் சிந்தையில ஆரம்பிக்கிறது. சாத்தான் அங்குதான் பாவத்தை துவங்குகிறான். அப்ப பார்க்கலாம், என்னுடைய பிள்ளைகள் ஒருவேளை அதை வாசிக்கலாம். ரொம்ப அழகா சொல்றாங்க. விருந்து செய்கின்ற அவர்களுடைய தாக்குதல் முடிகிற போது யோபு ஒருவேளை என் குமாரன் பாவம் செய்து தேவனை தங்கள் இருதயத்திலே தூசித்திருப்பார்கள் என்று சொல்லி அவர்களை அழைத்தனுப்பி பரிசுத்தப்படுத்தி அதிகாலமே எழுந்து அவர்கள் எல்லாருடைய இலக்கத்தின்படியையும் சர்வாங்க தகனை பலிகளை செலுத்துவான். அருமையான தேவனுடைய பிள்ளைகளை செலுத்தினான் அல்ல. அந்த வசனத்தை கொஞ்சம் நம்ம ஆழ்ந்து படிக்க வேண்டும். செலுத்தினான் அல்ல, அவன் செலுத்துவான். அவனுக்கு அப்படி செய்கிற ஒரு பழக்கம் இருந்தது. என்ன பழக்கம்? யோபுக்கு இருந்த மெய் ஞானம் பாவம் என்பது தேவனுக்கு விரோதமானது. முதல்ல பாவம் தேவனுக்கு எதிரானது, பரிசுத்த கடவுளுக்கு எதிரானது பாவம் என்கிற மெய் ஞானம் அவனுக்கு இருந்தது. என் கணவனுக்கு விரோதமா பண்றது இல்லை, என் மனைவிக்கு விரோதமா நான் பண்றது இல்லை, என் பிள்ளைகளுக்கு விரோதமா, என் தகப்பனுக்கு விரோதமா, சமுதாயத்துக்கு விரோதமா, அதெல்லாம் ரெண்டாவது. முதல்ல பாவம் என்பது என்னை படைத்த பரிசுத்த கடவுளுக்கு எதிரானது. இது யோபுக்கு தெரிஞ்சிருந்தது. என் பிள்ளைகள் இருதயத்திலே பாவம் செய்து தேவனை தூஷித்திருப்பார்களோ, அப்படித்தானே எழுதியிருக்கு, தூஷித்திருப்பார்களோ. பாவம் கடவுளை அவமானப்படுத்துகிற ஒரு செயல், உன்னை படைத்த தெய்வத்தை அவமானப்படுத்துகிற செயல். ஏன்னா ஒரு பரிசுத்தன், நீ பரிசுத்தமாய் இருக்க வேண்டும் என்று விரும்புகிறார். நான் பரிசுத்தராய் இருந்தது போல நீங்களும் பரிசுத்தமாய் இருங்கள். அப்படி இல்லாத பட்சத்தில் அவரை அவமானப்படுத்துகிறோம். அந்த பரிசுத்தத்துக்கு எதிரான ஒரு நிலைதான் பாவம்.
யோபுக்கு அந்த மெய் ஞானம். அப்போ பாவம் என்பது கடவுளுக்கு விரோதமானது. பாவம் என்பது சிந்தையில் ஆரம்பிக்கப்படுகிறது. அந்த பாவத்திற்கு என்ன பரிகாரம் என்பதை அறிந்திருந்தார். அன்றைக்கு நியாயப்பிரமாணம் இல்லை, அன்றைக்கு ஆசாரியன் இல்லை, அன்றைக்கு ஆலயம் இல்லை. ஆனால் அவன் பலி செலுத்தினான். என்ன பலி? சர்வாங்க தகன பலி. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, யோபு தன்னுடைய பிள்ளைகளுக்காக அவன் பிள்ளைங்க மேல எவ்வளோ, ஏன்னா எல்லாம் வாலிப பிள்ளைகளாக தான் இருந்திருக்கணும். அவனுடைய கவனம் எவ்வளோ கூர்மையா தன்னுடைய பிள்ளைகளை அவன் பார்க்கிறான், கவனிக்கிறான். என் பிள்ளைகள் என்ன செய்யறாங்க, அவங்க எப்படி பாவம் செய்ய முடியும். அவனுக்கு யோபனுடைய மெய் அறிவு 2 விஷயத்தை சொல்லிச்சு. என்ன சொல்லிச்சு? ஒன்று, உன் பிள்ளைகள் பாவம் செய்யாமல் இருக்க முடியும். ஏன்னா கர்த்தருடைய பிள்ளைகள், பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ள வாசமா இருக்கிறார். அவன் பாவம் என்னை தூண்டும் போது பரிசுத்த ஆவியினுடைய பலத்தினால் அந்த பாவத்தை தடுத்து நான் பரிசுத்தமாய் வாழ முடியும். இன்னொரு அறிவு அவனுக்கு இருந்தது. ஒருவேளை என் பிள்ளைகள் பாவம் செய்திருப்பார்களோ, பாவம் செய்யக்கூடியவர்கள். ஏன்? ஆதாமின் பாவம், அந்த ஜென்ம பாவம் என்னுடைய பிள்ளைகளுக்குள் இருக்கிறதுனால அவர்கள் கர்ம பாவத்தை செய்வார்கள். அவன் எவ்வளவு தூரம் தன்னுடைய குடும்பத்தை அவன் கவனிக்கிறான். அதுபோல் பார்த்தீங்கன்னா அதிகாலையில எழுந்து தன் பிள்ளைகளை வரவழைத்து அவர்களுக்காக தினந்தோறும் அவன் பலி செலுத்தி வந்தான். அவர்கள் எப்பொழுதெல்லாம் விருந்து செய்கிற, எப்பொழுதெல்லாம் யோபுக்கு அவர்கள் குறித்த ஒரு ஆவிக்குரிய பயம் வருகிறதோ அப்பொழுதெல்லாம் அதுக்கான பரிகாரத்தை அவன் செய்ய ஆரம்பித்தான். அப்ப அவனுக்கு ஒரு மெய் அறிவு இருந்தது. பாவத்திற்கு ஒரே ஒரு பரிகாரம், பலி. இந்த சர்வாங்க தகன பலி என்பது முற்றிலும் ஆண்டவருக்கு எரிப்பது. அந்த சர்வாங்க தகன பலிக்கு என்ன பொருள் என்றால், பாவத்தை நீக்குவது, பாவத்தை மன்னிப்பது, சுத்தப்படுத்துவது, அவர்களை பரிசுத்தப்படுத்துவது. வாசிங்களேன், எங்க இருக்கு? நீங்க லேவியராகமும் 14ஆம் அதிகாரம், லேவியராகமும் 14ஆம் அதிகாரம் 20வது வசனத்தை வாசிக்கலாங்களே. லேவியராகமும் 14ஆம் அதிகாரம் 20வது வசனம். சர்வாங்க தகன பலியையும் போஜன பலியையும் பலிபீடத்தின் மேல் வைத்து அவனுக்காக பாவ நிவர்த்தி செய்ய கடவன், அப்பொழுது அவன் சுத்தமாயிருப்பான். உங்களுக்கு புரியுதுங்களா? அப்பொழுது அவன் சுத்தமாயிருப்பான். தன்னுடைய பிள்ளைகள் பரிசுத்தமாய் இருக்க வேண்டும் என்று ஒரு தகப்பனாக அவன் மிக அக்கறை உள்ளவனாக, கவனம் உள்ளவனாக இருந்தான். இன்னைக்கு உங்க குடும்பத்தில் இருக்கிற பிள்ளைகளுக்கு மேல உங்களுக்கு என்ன கரிசனை இருக்குதுன்னு எனக்கு தெரியல. ஒருவேளை உங்க பிள்ளைகள் கலெக்டரா வரலாம், பெரிய பிசினஸ்ல ஒரு சக்சஸ், ஒரு வெற்றி உள்ள வியாபாரியாக அவன் வரலாம், பணத்தை சேர்க்கலாம், செல்வந்தனாக மாறலாம். உன் பெரிய சயின்டிஸ்டாக கூட இருக்கலாம், ஏன் இந்த நாட்டினுடைய பிரதமராகவும் பிள்ளை இருக்கலாம். ஒரு தவறும் கிடையாது. ஆனால் நீங்க ஒன்றை மறந்துடக்கூடாது, அவன் ஒரு காலம் அவன் ஆத்துமாவை பரலோகத்தில் நீங்கள் பார்க்க முடியாது. அவனை பரலோகத்தில் நீங்கள் பார்க்க முடியாது, நரகத்தில் இருப்பான். ரொம்ப அழகானவங்கெல்லாம் நிறைய பேர், நடிகர்கள், பெரிய பெரிய பணக்காரங்களாம் கண்டிப்பாக நரகத்தில் நீங்கள் பார்ப்பீங்க. கடவுள் அதுக்கு ஒரு வாய்ப்பு கொடுப்பார். அருமையான தேவனுடைய பிள்ளைகள், நம்முடைய குடும்பத்தை குறித்து நம்முடைய கவனம், என் பிள்ளைகளை குறித்து என்னுடைய கவனம். நிறைய பேருக்கு படிக்கணும், டியூஷனு, ஞாயிற்றுக்கிழமை கூட டியூஷனுக்கு அனுப்புகிற கிறிஸ்தவ பெற்றோர்கள் இருக்கிறார்களே. எனக்கு கர்த்தருடைய ஆராதனை காட்டிலும் எனக்கு என்னுடைய பிள்ளைகளுடைய படிப்பு ரொம்ப முக்கியம். நான் படிப்பு முக்கியம் இல்லைன்னு சொல்லல, அது கடவுளை விட உங்களுக்கு ரொம்ப முக்கியமாக இருக்குமானால் உங்களுடைய பிள்ளைகள் பாவம் செய்வார்கள். இவன் ஒரு புதிய ஏற்பாட்டு ஆசாரியங்க.
பலி யார் செலுத்த வேண்டும்? ஆசாரியர்கள் அல்ல. நம்ம ஆசாரியன்னு படிக்கிறோம், ஆனா ஆசாரியர்கள் கூட பலி செலுத்தக்கூடாது. பிரதான ஆசாரியன் அந்த பலியின் தீர்வு, அந்த பலியின் நோக்கத்தை பிரதான ஆசாரியின் மூலமாக தான் நிறைவேற்றப்பட முடியும். யோபு தன்னுடைய குடும்பத்தில் ஒரு ஆசாரியன், பிரதான ஆசாரியனாக அவன் தன்னுடைய பிள்ளைகளுக்கு காணப்பட்டான். எங்க அப்பா யாரு? ஆசாரியன். என் கணவன் யார்? ஆசாரியன். எங்களுக்காக பலி செலுத்துகிற ஆசாரியன். அதிகாலையில் எழுந்து அவன் ஜபிக்கிறவனா இருந்தான். உன் பிள்ளைகளுக்காக உன் குடும்பம் அப்படிப்பட்ட குடும்பமாக இருக்கிறதா? உன் பிள்ளைகளுக்காக நீங்க எவ்வளவு நேரத்தை ஒதுக்கி உன் பிள்ளைகளுக்காக நீங்க ஜெபித்தது உண்டு? உங்க பிள்ளைகளுடைய ஆவிக்குரிய வாழ்வுக்காக நீங்கள் எவ்வளவு நேரத்தை ஒதுக்கி சிந்தித்து இருக்கிறீர்கள்? இன்னைக்கு நிறைய கிறிஸ்துவ குடும்பங்கள்ல அம்மா அப்பா பிள்ளைங்க எல்லாரும் சேர்ந்து காமெடி பார்த்து இருக்கிறாங்களே தவிர ஜெபிப்பதற்கு வழி நடத்தப்படவில்லை, ஜபத்திற்கு நேராக வழி நடத்தப்படவில்லை. ரொம்ப துக்கத்தோடு பேசிக்கொண்டிருக்கிறேன். யோபு தன்னுடைய குடும்பத்தை குறித்த மிக ஆவிக்குரிய தரிசனம் உள்ளவனாய், தன்னுடைய பிள்ளைகள் ஒருவேளை பாவம் செய்திருப்பார்களோ, தவறு செய்திருப்பார்களோ, செய்யக்கூடிய சூழ்நிலை, செய்யக்கூடிய பலவீனம் அவர்களுக்குள்ள இருக்கிறது என்பதை யோபு அறிந்திருந்து முன்னெச்சரிக்கையாகவே அதை செய்தார். நீங்க அந்த பலி செலுத்துவதற்கு எபிரேய மொழியில ஈஷா என்று சொல்லப்படுகிறது. ஈஷா அப்படின்னா தூய பலியை செலுத்துகிறவன், தூய்மையான பலி. நீங்க 1 தீமோத்தேயு 5ஆம் அதிகாரம் 8வது வசனத்தை வாசிக்கலாங்களே. ஒருவன் தன் சொந்த ஜனங்களை விசேஷமாக தன் வீட்டாரையும் விசாரிக்காமல் போனார். ஒருவன் தன்னுடைய சொந்த குடும்பத்தை விசாரிக்காமல் போனால் அவன் விசுவாசத்தை மறுதலித்து முதல்ல அவன் விசுவாசத்தை மறுதலிக்கிறவனும் அவிசுவாசிகளும் ரட்சிக்கப்படாதவனை விட மோசமான ஒரு மனுஷன். அவிசுவாசிகளும் கேடு கட்டவன், தன்னுடைய சொந்த குடும்பத்தை விசாரிக்காதவன். என்ன விசாரிக்காதவன்? ஜெபம் பண்ணீங்களா? இன்னைக்கு நீ கர்த்தரோட பேசுனியா? நீ அப்படி பைபிளை வாசித்தா கடவுள் உன்னோடு கூட என்ன பேசினா? அப்பா அம்மாவா உன் பிள்ளைங்கள்கிட்ட இது கேட்டிருக்கீங்களா? எவ்வளவு மார்க் எடுத்துன்னு கேட்கிறிய? கடவுள் பைபிள் படிக்கும் போது உன் கூட என்ன பேசினார் என்று கேட்டீங்களா? யோபு ஒரு மெய் விசுவாசியாக அவ்வளோ பெரிய சொத்துக்கள் மேல் அவன் கவனத்தை செலுத்தாமல் தன்னுடைய குடும்பத்தின் மேல் அவன் கவனம் செலுத்த. பிள்ளைகள் மிக முக்கியமானவர்கள். உன் குடும்பம் ரொம்ப முக்கியம். ஏன்? கர்த்தருக்கு கொடுத்திருக்கிறார். அதனால்தாங்க இது அந்த சர்வாங்க தகன பலியை கடவுள் சுகந்த வாசனையாக காணிக்கையாக அங்கீகரிக்கிறார். இயேசு நமக்காக அப்படி பலியானார். எபேசியர் 5ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் இப்படி சொல்லுகிறது. எபேசியர் 5:2 கிறிஸ்து நமக்காக தம்மை தேவனுக்கு சுகந்த வாசனையான கிறிஸ்து நமக்காக தம்முடைய தேவனுக்கு முன்பாக சுகந்த வாசனையாகவும் காணிக்கையாகவும் பலியாகவும் ஒப்பு கொடுத்து நம்மில் அன்பு கொண்டது போல நீங்களும் அன்பிலே நடந்து கொள்ளுங்கள். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இயேசு எனக்காக தகன பலியானார். யோபு அந்த காலத்திலேயே ஆராதனை இல்லை, ஆலயம் இல்லை, ஆசாரியன் இல்லை, நியாயப்பிரமாணம் இல்லை. அந்த காலத்திலே யோபு தன்னுடைய குடும்பத்துக்காக ஒரு ஆசாரியனாக அவன் பலி செலுத்தினான். தன்னுடைய பிள்ளைகளுடைய பாவத்திற்காக அவன் பலி செலுத்தி தன்னுடைய குடும்பத்தை பரிசுத்தப்படுத்தினான். இவன் தான் மெய் ஞானத்தை பெற்றவன். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த ஆசாரிய
வர்க்கத்தை, இப்படிப்பட்ட ஆசாரிய ஊழியத்தை செய்கிறவனை ஒரு காலம் சாத்தானால் அழிக்க முடியாது, ஒரு காலம் அழிக்க முடியாது. ஆனா சாத்தானுடைய நோக்கம் என்ன தெரியுமா? கடவுள் எதிர்பார்க்கிற பலி செலுத்துகிறவனை கொல்ல வேண்டும். நீங்க முதல் தலைமுறைங்க, முதல் மரணம், முதல் தலைமுறையில முதல் மரணம் அவன் தான் ஆபேல். அந்த முதல் மரணம் கூட ஒரு கொலையினாலே ஏற்படுத்தப்பட்டது. ஒரு கொலை தன்னுடைய சொந்த சகோதரனே அவனை கொலை செய்கிற முதல் கொலை, முதல் மரணமே ஒரு கொலையினால் ஆரம்பிக்கப்படுகிறது. இப்ப சாத்தானுடைய விருப்பம் என்ன தெரியுமா? இயற்கையா யாரும் மறிக்கக்கூடாது. விபத்துல சாகணும், தற்கொலை பண்ணின்னு சாகணும், அவனுடைய விருப்பம் அது. யோபனுடைய பிள்ளைகளை கூட அப்படிதான் அவன் பண்ணான். விசுவாச வர்க்கத்தை, விசுவாச தலைமுறையை, விசுவாச சந்ததியை சாத்தான் அழிக்க வேண்டும் என்று விரும்புகிறான். ஆனா சாத்தானுக்கு ஒன்று தெரியாது, விசுவாசிகளுடைய எதிர்காலம் அவனுக்கு தெரியாது, கடவுளுடைய தெய்வீக சித்தத்தின் முடிவு அவனுக்கு தெரியாது. ஏன்? அவனை பற்றியே அவனுடைய எதிர்காலம் அவனுக்கு தெரியாது. அது கடவுளால் அவனுக்கு மறைக்கப்பட்டு இருக்கிறது. அதனால அவன் முயற்சி பண்றான். காயின், ஆபேல், நீங்களும் நான் எப்படி பார்க்கிறோம்? 2 பேர் பலி செலுத்தினார், 2 பேர் பலி செலுத்தினார். முடிக்க விரும்புகிறேன். பரிசுத்த ஆவியானவர் காயின் ஆபேலுடைய பலியை பலியாக பார்க்கவில்லை, சாரி, அதை காயினும் ஆபேலும் காணிக்க கொண்டு போனார்கள். மன்னிக்க வேண்டும், 2 பேரும் காணிக்க கொண்டு போகிறார். இவன் ஆட்டை கொண்டு போகிறான், இவன் நிலத்தின் விளைச்சலை கொண்டு போகிறான், நல்ல தரமான கனிகளை கொண்டு போகிறான். 2 காணிக்கையும் கடவுள் ஏற்றுக்கொள்ள காணிக்கையாக பார்க்கவில்லை. நீங்க எபிரேயர் எழுதின நிருபத்தில் ரொம்ப அழகா சொல்றார். எபிரேயர் 11ஆம் அதிகாரம் 4வது வசனத்தை வாசிங்க. விசுவாசத்தினாலே ஆபேல் காயினுடைய பலியிலும் மேன்மையான பலியை, விசுவாசத்தினாலே ஆபேல் காயினுடைய பலியிலும் மேன்மையான பலியை தேவனுக்கு செலுத்தினான். உங்களுக்கு புரியுதுங்களா? கடவுள் காணிக்கையை பலியாக பார்க்கிறார். காயின் செலுத்தினதும் கடவுள் பலியாக தான் பார்க்கிறார். ஆனா காயினுடைய பலியை காட்டிலும் ஆபேலுடைய பலி விசுவாசத்தினாலே மேன்மையாக காணப்பட்டது, விசுவாசத்தினாலே மேன்மையாக்கப்பட்டது. அதனால்தான் நீங்க சபையில கூட போடுற காணிக்கையை பணமா பார்க்கக்கூடாது. உங்க பார்வையில ஒருவேளை அது பணமா இருக்கலாம், ஆனா கடவுளுடைய பார்வையில நீ போடுகிற ஒவ்வொரு காணிக்கையும் கடவுளுக்கு பலி. காணிக்கை என்கிற பலி, நிறைய பலிகளை பற்றி வேதம் பேசுகிறது. தானம் தர்மம் என்கிற பலி, ஸ்தோத்திர பலி, காணிக்கை பலி. அதனால தான் ஆண்டவர் அந்த காணிக்கை, அந்த தேவனுடைய ஆராதனையில் அந்த விதவை போட்ட காணிக்கையை அவர் உயர்ந்து பேசுகிறார். இன்னொருத்தர் சொல்றாரு, உன்னுடைய சகோதரத்தில் உனக்கு குறை உண்டு என்றால் நீ பலிபீடத்தின் மேல் உன் காணிக்கை வச்சிருன்றார். ஆக்சுவலா அந்த காணிக்கை போடுற இடம் பலிபீடம். நீ 1000 ரூபாய் போடலாம், 10,000 ரூபாய் போடலாம், அது பணம் உன் பார்வையில். கடவுளை பொறுத்த வரைக்கும் அது கடவுளுக்கு செலுத்துகிற பலி. இப்படி பலி செலுத்துகிற பரிசுத்தவான்கள், பலி செலுத்துகிற விசுவாசிகளை சாத்தான் சோதிக்கிறான். அவர்களை வேதனைப்படுத்த விரும்புகிறான், அந்த சந்ததியை அழிக்க விரும்புகிறான். ஒரு காலம் அவனால் முடியாது. யோபு அப்படிதான் அவன் அழிக்க வேண்டும் என்று விரும்பினான். ஏன்? அவன் பலி செலுத்துகிற ஒரு ஆசாரியன், பலியின் மூலமாக கடவுளை மகிமைப்படுத்துகிற ஆசாரியன், பலியின் மூலமாக தன்னுடைய குடும்பத்தை கடவுள் பக்கமாக கொண்டு போகிற ஒரு ஆசாரியன், பலியின் மூலமாக பாவத்தை சுத்திகரிக்கிற ஒரு ஆசாரியன். அப்படிப்பட்டவர்களை சாத்தான் நேசிப்பதில்லை, அவன் எதிரியாக பாவிக்கிறான். தேவனுடைய பிள்ளைகளே, யோபனுடைய வாழ்க்கையில சாத்தான் இப்படிப்பட்ட ஆசாரித்துவ பக்தி உள்ள யோபுவை, விசுவாசம் உள்ள யோபுவை அவன் எப்படி சோதித்தான், எப்படியெல்லாம் அவனுடைய வாழ்க்கையில
சோதித்தான் என்பதை அடுத்த வாரத்தில் நாம் தியானிக்க இருக்கிறோம். கண்களை மூடி நாம் ஜெபிப்போமா? கர்த்தரை நோக்கி நாம் ஜெபிப்போம். நம்மத்தில் கர்த்தருடைய வார்த்தை நம்மத்தில் வெளிப்பட்டு இருக்கிறது. கர்த்தருடைய வார்த்தைக்காக நாம் ஜெபிப்போம். ஜெபத்தில் கடந்து போவோம். எங்கள் கண்மலை இரட்சகரமாய் இருக்கிற எங்கள் அன்பின் பரலோக நல்ல ஆண்டவரே, ஆசீர்வதிக்கப்பட்ட அந்த மனமகிழ்ச்சியான உம்முடைய பரிசுத்த ஓய்வு நாளுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இரக்கமுள்ள தகப்பனே, அந்த யோபுக்கு இருந்த அந்த மெய் ஞானம், அந்த பலமான விசுவாசம் எங்களுடைய வாழ்வில் நிலைத்திருக்கும்படி, அந்த விசுவாசத்தில் நாங்கள் வளரும்படி, அந்த விசுவாசத்தில் நாங்கள் நிலைத்திருக்கும்படி, அதன் மூலம் உடைய நாமத்தை மகிமைப்படுத்தும்படி எங்களுக்கு கிருபை பாராட்ட வேணுமா நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த சத்தியத்தை கேட்டுதான ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீர் பேர் பேராய், தனித்தனியாய், குடும்பமாய் ஆசீர்வதியும். நன்மையும் கிருபையும் உம்முடைய பிள்ளைகளை தொடரட்டும் ஆண்டவரே. இரக்கமுள்ள தகப்பனே, இப்படிப்பட்ட சத்தியத்தை கேட்கும்படி நீர் திருவலம் சித்தம் கொண்டதுக்காக நாம் நன்றி செலுத்துகிறோம். உம்முடைய திருவல சித்தத்தை நினைத்து உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் கர்த்தாவே. ஆண்டவரே, உண்மையாகவே எங்களுடைய வாழ்க்கையில குறைகள் உண்டு அப்பா. நாங்கள் நிறைய விஷயத்தில் நாங்கள் வளர வேண்டும். நாங்கள் நிறைய விஷயத்தில் மனம் திரும்ப வேண்டும். நீர் எதிர்பார்க்கிற பரிசுத்தம் எங்களிடத்தில் இல்லையப்பா. நீர் எதிர்பார்க்கிற வாழ்க்கை நாங்கள் இன்னும் வாழவில்லை. எங்களை ஒரு விசையாய் மன்னியும். எங்களை தாழ்த்துகிறோம். சாஸ்தாங்கமாய் உம்முடைய காயப்பட்ட கல்வாரி சிலுவையின் கீழாக எங்களை தாழ்த்துகிறோம். எங்களை வெறுமையாக்குகிறோம். எங்களை சுத்திகரியும். எங்களை ஈசோப்பினாலே சுத்திகரியும். பாவமர எங்களை சுத்திகரியும். எங்களை மன்னியும் கர்த்தாவே. ஆண்டவரே, இதோ இந்த சத்தியத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற இந்த காணொளி மூலமாய் உம்முடைய சத்தியத்தை கேட்டுதான் ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீர் ஆசீர்வதியும். அவருடைய உள்ளத்தோடு ஆவியானவர் ஆண்டவரை இடைப்பட்டதுக்காய் உமக்கு ஸ்தோத்திரப்பா. ஆவியானவர் தாமே நீர் எதிர்பார்க்கிற வாழ்க்கையை வாழ உடைய பிள்ளைகளுக்கு கிருபை செய்யும். நீர் எதிர்பார்க்கிற விளைவுகளை உடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில கொண்டு வரும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, ஒவ்வொரு குடும்பத்துக்காக ஜெபிக்கிறோம். இந்த குடும்பத்தில் இருக்கிற கணவன் மனைவிக்காக, பிள்ளைகளுக்காக உடைய கருத்தில் வருகிறோம் சுவாமி. ஆண்டவரே, எங்களுக்கு கொடுத்திருக்கிற நல்ல உறவுகளுக்காக ஸ்தோத்திரம். அந்த உறவுகளை உடைய வசனத்தினாலும் வாக்கு தத்தங்களினாலும் உடைய கிருபையினாலும் நாங்கள் காத்துக்கொள்ள நீர் வச்சையும் செய்ய போகிறதுக்காக நாங்கள் நன்றி செலுத்தும். இரக்கமுள்ள தகப்பனே, இதோ நாங்கள் அநேக பரிசுத்தவான்களை இந்த ஆராதனை நினைவு கஷ்டத்துக்கு மத்தியில், பாடுகளுக்கு மத்தியில், சாத்தானுடைய கொடூரமான சோதனைகளுக்கு மத்தியில் உம்முடைய பிள்ளைகள் கடந்து போவார்கள். ஆனால் நீ கரிசனை உள்ள கர்த்தராக அவர்களை பாதுகாத்து பராமரித்து வழிநடத்த வேண்டுமாய் வேண்டிக் கொள்கிறோம் கர்த்தாவே. அப்படி செய்யப்போவதற்காக நாம் நன்றி செலுத்துகிறோம். உடைய பிள்ளைகளுடைய தேவைகளை சந்தியும். கடந்த வாரம் முழுவதும் எங்களை கண்ணீர் மணியை போல காத்தி, இது வரப்போகிற புதிய வாரத்தில் புதிய கிருபை, புதிய சமாதானம், புதிய நம்பிக்கை, புதிய பலனை எங்களுக்கு தான். ஆண்டவரே, எங்களுடைய தேசத்துக்காக ஜெபிக்கிறோம். எங்களுக்கு ஒரு விடுதலையை தான். இந்த பொல்லாத நோயிலிருந்து எங்கள் தேசத்துக்கு ஒரு விடுதலையை கட்டளிடும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். உங்களுடைய வல்லமையினால கட்டுப்படுத்தும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, வருகிற நாட்களிலே உங்களுடைய திருச்சபை மக்களாக நாங்கள் ஒருவருக்கு ஒரு சபையாக ஐக்கியப்பட, விடுதலையோடு போய் ஆராதிக்க நீ கிருபை செய்ய வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம். இப்பொழுது தேவரே, உங்களுடைய சமூகத்தை விட்டு நாங்கள் பிரிந்து போகிறோம். பிரியானேஸ் எங்களோடு புரிந்து எங்களை வழிநடத்தி பாதுகாத்து பராமரித்து பரிசுத்தப்படுத்தி உங்களுடைய வருகைக்காக எங்களை ஆயத்தப்படுத்த வேண்டும் என்று எங்கள் அருள்நாதர் இயேசு கிறிஸ்துவின் விளையேற்கற்ற நல்ல நாமத்தில் தாழ்மையோடு ஜெபத்தை எடுக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். ஆசீர்வாதம்
நம்முடைய கர்த்தராய் இருக்கிற இயேசு கிறிஸ்துடைய கிருபையும் பிதாவுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அன்பினை ஐக்கியமும் வழிநடத்தலும் திவ்ய சமூகமும் சமாதானமும் பாதுகாப்பும் பராமரிப்பும் நம்மோடு கூட விசேஷமாய் திருச்சபைக்கு வராத தேவ பிள்ளைகளோடு கூட நம்முடைய ஐக்கியத்தில் வராத தேவ பிள்ளைகளோடு கூட எப்பொழுதும் சதா காலம் ஆண்டோட வருகை மட்டும் என்றென்றும் நிலைத்திருப்பதாக. ஆமென். ஆமென்.